தேவன் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பு பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையானவே எங்களோடு ஆண்டவரே பேச இருக்கிற இந்த வார்த்தை நீர் அதை அங்கீகரிப்பீராக. பேசுவது நானா இல்லாதபடி என்னை முழுவதும் மறைத்து நீ பேச எங்கள் உள்ளத்தையும் அந்தவே நம்முடைய செவிகளையும் அனுபவிக்கிறார்கள் சிறப்பீராக. இந்த வார்த்தைக்காக ஆகவே எங்களுடைய மனதை அங்கே நாங்கள் நடுவே இருக்கும்படியாக அந்த வீரனுக்கு போய் பராஜிக்கிறேன். நீர் அந்த வேலாக்கி பார்த்துக் கொள்ளுங்க. போய் பார்த்து ஒப்புக்கிறேன். தேசி சந்தப்பட்ட நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாய் வீட்டில் வச்சு பண்ணீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்துள்ள முதல் நாளிலே வாக்குத்தத்தமாக நான் ஒரு வசனத்தை எடுத்து பேசினேன். இப்போ 4:19 சொல்லப்பட்டுள்ளது, தேவன் தம்முடைய மகிமை பிள்ளைகளாம் கிறிஸ்துவிலே மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதுனே தப்பாசி இல்லைல்ல, மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமை நைஸ்வரியத்தை குறித்து மகிமை நைஸ்வரியம் என்று சொல்லும்போது அவர் ஏற்படுத்தின காரியங்கள், நம்ம தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் அது என்னென்ன என்பதை குறித்து வர 4 வாரங்களாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த தெய்வீக ஏற்பாடு, தெய்வீக ஏற்பாடு அது என்னன்னா எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் அது உரியதாக இருக்கிறது. தெய்வீக ஏற்பாடு எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் உரியதாக இருக்கிறது. ஏன்னா அவர் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்த ஆட்களை அவர் என்ன பண்ணார்? வேறு பிரித்து இருக்கிறார். முன்குறித்த ஆட்கள் என்ன பண்றாரு? வேறு பிரித்துகிறார். யாராக? நம்முடைய சொந்த ஜனமாக, நம்முடைய சொந்த ஜனமாக வேறு பிரித்து இருக்கிறார். தேவ ஜனங்களுக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரை பின்பற்றுகிறவராக இருக்கிற நம்ம தேவ ஜனங்கள் அவரை உலகத்தை சார்ந்து இல்லாதபடி இருக்கிறார்கள். உலகத்தை சார்ந்து இல்லாதபடி ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்கள். அவர் வார்த்தையை சார்ந்து இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறாரோ அதைப்படி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்களா இருக்கிறார். அவர் சொல்றது நான் என்ன பண்றேன்? செய்யறேன். அவர் சொல்றதுக்கு நான் என்ன பண்றேன்? செய்யறேன். நம்ம அதனால அன்னைக்கு நான் எப்பவும் சொல்றது, காலையில நம்ம அவர் சத்தத்தை கேட்கறவங்களா இருக்க வேண்டும். காலையில அவர் சத்தத்தை கேட்கறவங்களா இருக்க வேண்டும். ஜெபிக்கிற நம்ம ஜெபிக்கிறத அவர் சும்மா அமைதியாக இருந்தாலே போதும். நீங்க நம்ம ஜெபிக்கிறது காலையில வச்சு ஜெபிக்கிறோம், உண்மைதான் ஜெபிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படியே சும்மா அமைதியா அவர் என்ன சொல்றாரு, என்ன காலையில என்ன பேச விரும்புறாரா, என்ன பேச விரும்புறாரு, அது அவர்கிட்ட அவர் என்ன பண்ண கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் காலையில் அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, என்னோட அவர் என்ன பேச விரும்புறாரு, என்ன வார்த்தை எனக்கு வருகிறது, அது என்ன வாக்கு தத்தங்கள் எனக்கு நீங்க கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் ஆண்டு தருவார். அவர் வார்த்தைகள் முழுசு வாக்கு தத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நம்ம ஜோம் பண்றோம், எல்லாரும் ஜோம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். நம்ம என்ன பண்ண ஜபத்துல என்ன பண்ண, அங்கே பண்ணுங்க, இது செய்யுங்க, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இது எனக்கு வேணும், அது வேணும். அது அப்படி என்ன பண்றோம், எல்லாத்தையும் என்ன பண்றோம், கொட்டுறோம். அப்படி எல்லாத்தையும் என்ன பண்றோம், சொல்லுறோம். நம்ம சொல்லணும் தான் விரும்புறோமே ஒழியா அவங்க கேட்கறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறோம். அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் என்ன என்று நமக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஏற்படுத்தி வச்சதான் என்ன பண்றோம், அவர்கிட்ட திணிக்கணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். காலையில் எழுச்சோன்னு அதான் பண்றோம். அது சில மன மாட்டேங்க வந்தது. காலையில் எழுச்சு என்ன பண்ணுறோம், முதல்ல ஜெபம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இது பண்ணுறாங்க சொல்லிட்டு காலையிலேருந்து என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்குது நல்லது. அவர் பிரசனம் என்ன, அது ஒரு தனிமை. காலையில் சொன்ன நீங்கள் எதுவும் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த பிரசனத்தை உணர்ந்துட்டு அவர் என்ன பேசணும்னு விரும்புகிறார், அனுமதி என்னோட பேசணும்னு வார்த்தை தவிர்த்து அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுங்க.
பைபிள் தான் ஆண்டவர் என்னோட பேசுங்க, ஆண்டவர் நீங்க என்ன பேசணும்னு விரும்புறீங்க, என்னோட என்ன செய்ய விரும்புறீங்க, என்ன வாட் இஸ் த மெசேஜ். நம்ம டிவியில் பார்த்து மெசேஜ் கேட்கறது இல்லை. டிவியில் அந்த பாஸ்டர் பேசுகிறா, இந்த பாஸ்டர் பேசுகிறா, அது கிடையாது. அது அப்புறம் கூட பார்த்துங்க, தனியாக கூட இருக்கும்போது பார்த்துங்க. காலையில் டிவியில் மெசேஜ் கேட்குறது அது கொஞ்சம் நிற்பாட்டுங்க, நல்லது இல்லை. நீங்கள் வேதத்தை தந்து வார்த்தைக்கு என்ன வார்த்தை பேசுங்க, இன்றைக்கி என்ன இது பண்ணணும். காலையில் பாட்டு போடுறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற வாக்கு தந்தமோ அது நீங்கள் என்ன பண்ணி எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த டைமில் டிவியில் என்ன பாஸ்டர் பேசுகிறாரோ அதுதான் இன்னைக்கு எனக்கு வாக்கு, இன்னைக்கு எனக்கு வார்த்தைக்கு எது கரெக்டாக அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், திங்க் பண்ணிக்கிறோம். நமக்கு அது ஒரு இது இல்லை, யோசிக்க திறன் அந்த நேரத்தில் காணாமல் போயிடுது. அதெல்லாம் வார்த்தையை கேட்குற முதல்ல அதுதான் நமக்கு நம்ம வேதத்தை திறக்க மாட்டேங்கிறோம். முதல்ல காலையில் என்ன வந்து இன்னைக்கு என்ன பேசுகிறாரா, இன்னைக்கு என்ன வேணும் ஆண்டவரே. ஏன்னா நிறைய எல்லாத்தையும் ஷட் பண்ணணும், எல்லாம் நினச்சிருக்க காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மைண்ட் விட்டு விலைக்கு வைக்கணும். இன்னைக்கு என்ன வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு என்னத்துக்கு தர விரும்புறீங்க. அவர் செய்யற அவர் ஏற்படுத்தி வைக்கிற காரியங்கள் எல்லாம் அதிசயமாக தான் இருக்கிறது. எல்லா காரியங்களும் அதிசயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதியவைகளா இருக்குன்னு சொல்லி இருக்குது வேதத்துல. வேதத்துல என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் புதியவைகளா இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்க்கறது ஆண்டவர்கிட்ட புதுசாக தான் எதிர்பார்க்கணும். அதே ரொட்டீன் லைஃப் வாழ்றது இல்லை, அதே மாதிரி தான் போர் அடிச்சிடும் இல்லை. ஆண்டவர் சொல்லு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லப்படுது இல்லையா. அவரை ருசித்து பார்க்கணும். அப்பனா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன இது பண்றாரு, முதல்ல அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவருக்கு முதல்ல என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போ அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சேரும். அவருக்கு முதல்ல கொடுக்கும்போது அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள்லாம் நமக்கு சேரும். அவருக்கு அனுதினம் என்னென்ன காரியங்கள் நமக்கு வேணுமோ அதுக்கேற்றபடி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண தருகிறார். அப்போ அவர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கேற்றபடி தான் என்ன பண்ண கிருபைகளை தருகிறார். மேன் அவர் சித்தத்தின்படியா நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு நம்ம விரும்பணும். மேன் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அவர்கிட்ட என்ன பண்ண திணிக்க கூடாது. அது அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். பொறுமையா நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட அது நிறைய நேரம் இருக்கு. நம்ம குறைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றது எப்போனா சொல்லலாம். காலையில எழுந்த உடனே குறைகளை சொல்லக்கூடாது, தேவைகளை சொல்லணும். இன்னைக்கு நாள் எனக்கு நல்லா இருக்கணும் அப்பனா அவரோட சத்தத்தை கேட்டுட்டு அப்புறம் தான் அடுத்த காரியத்துக்கு போகணும். அவர் பிரசனத்துல உட்காந்துட்டு அடுத்த நேரத்துக்கு அப்புறம் போகணும். அதான் நான் எப்பவும் சொல்றது, தூங்கும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ணணும், தோற்கடிக்கணும். தூங்கும் போது இது பண்ணணும். இப்போ இங்கே இருந்த டைம்ல அவ்வளோ வைராக்கி வந்தனால சொன்னேன் சொல்லி பாட்டி என்ன பண்ணுவாங்க, தூக்கத்துல என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, பிரசனத்தை சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆண்டோட என்ன பண்ணாங்க, எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தூக்கத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கை உயரும், ஆட்டோமேட்டிக்கா கை வரும், நடுராத்திலே கை உயரும். நாங்க பார்த்துருக்குறோம் எங்க பாட்டியை. ஏன்னா ஆண்டவரோடு அவங்க ஒருமனப்பட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்க பாடி அவரை எப்பொழுதும் துதிச்சிட்டு இருக்க முடியும். காலையில துதிக்கணும், மாலையில இரவுல தூங்கும் போது என்ன பண்ண ஆண்ட தோத்தரிச்சு துடிச்சுதான் இருக்கும் அவங்க சரீரம். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆண்டவர் துதிக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஏன்னா நிறைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறாருன்னா, எமோஷனலா சந்திக்கிறாரு, சரீரபூர்வமான காரியங்களை சந்திக்கிறாரு, ஆவிக்குரிய காரியங்களை சந்திக்கிறாரு, உணர்ச்சி பூர்வமா சந்திக்கிறாரு. சரீரபூர்வமா அனுதின தேவைகளை சந்திக்கிறாரு. அந்த எமோஷன்ல எல்லாம் அடங்கி இருக்கு இல்லையா. அப்போ நம்ம எல்லா தேவைகளும் ஏன்னா அனுதின காரியங்கள் உண்மையாய் அவர் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் தேவைகளை எப்படி சந்தித்து இருக்கிறார், ஒரு சரீர ரீதியில சந்தித்துக் கொண்டு இருக்கிறார், ஆவிக்குரிய ரீதியில சந்தித்துக் கொண்டு இருக்கிறார், உணர்ச்சி பூர்வமாய் அதாவது எமோஷனலாவும் என்ன பண்றாரு, சந்தித்துக் கொண்டு இருக்கிறார், அனுதினமும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மூன்று விதமான காரியங்கள் நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம என்னன்னா அனுதின காரியங்கள், அது என்னது, அனுதின தேவைகளை எப்படி பண்றாருன்னா அது உறுதிப்படுத்துகிறார்.
அது எப்படி உறுதிப்படுத்துறாரு? பிலிப்பியர் 4:19 அதான் சொல்லுது இல்லையா? தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவிலே மகிமையிலே. அப்போ மகிமையில நிறைவாக்குறது எப்படின்னா, உங்கள் குறையில நிறைவாகுதுன்னா அனுதின காரியங்கள்ல அவர் உறுதிப்படுத்துறார். யார் மூலமாக? கிறிஸ்து மூலமாக நிறைவாக்குறது எல்லாருக்கும். அல்லேலூயா. குறைகளை என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவாக்குகிறார், முழுமையா நிறைவாக்குகிறார். அப்போ நீங்கள் குறைவுபட போறது இல்லை. அந்த ஏற்படுத்தின காரியங்கள், ஆண்டவர் ஏற்படுத்தின காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாலே நிறைவாய் நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிறைவானவர் அவர் நம்மளை என்ன பண்ணார்? நிறைவாய் இருக்கும்படியாக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குறைவுபடுறது அவருடைய சித்தம் இல்லை. நீங்கள் குறைவுபடுறது சித்தம் இல்லை. உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட்ட புத்திர சுனிகாரது. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, நீங்க அடிமை கிடையாது. அடிமைத்தனத்தின் ஆவி இல்லாமல் அப்பா பிதாவை கூப்பிடுற புத்திர சுனிகாரத்தின் ஆவியை உங்களுக்குள்ளாக இருக்க பலவீனத்தை என்ன பலனாய் மாற்றுகிறார். பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. பைபிள் ஆவி போயிடுச்சு, பலவீனமுள்ள ஆவி போயிடுச்சு. அப்போ பலனும் அம்பும் தெளிந்த புத்தி இருக்கும்போது நான் என் அப்பாவை நான் என்ன பண்றேன்? தேடுவேன். எல்லாம் யாரை தேடணும்னு தெரியும். தேவை இருக்கும்போது யாரை தேடணும்னு தெரியும். குழம்பி தவிக்க மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், வீணான வார்த்தைகளை பேச மாட்டோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவிலே மகிமையிலே நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். அந்த உறுதி, அது நம்பிக்கை, அந்த அஷூரன்ஸ் அவர் என்ன பண்றார்? நமக்கு கொடுக்கிறார். உறுதியா சொல்றார் நமக்கு, நான் உனக்கு எல்லாத்தையும் நிறைவா நான் செய்யறேன்றார். அல்லேலூயா. எந்த குறையும் வராது. நீங்க எதற்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்களோ, எதற்காக இப்ப எதுவுமே கையில இல்லாம இருக்கலாம், எதுவுமே கையில இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க விரும்பின காரியம் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பார்க்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கும். குறைவுபட மாட்டீங்க, நிறைவு தான் நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா, நிறைவு தான் பாப்பீங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு மேய்ப்பனை போல என்ன பண்றாரு? வழி நடத்துறார் இல்லையா? சங்கீதம் 23:1 தான் சொல்லுது, கர்த்தர் மேய்ப்பனாய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார், அனுதினம் என்னை போஷித்துக் கொண்டு இருக்கிறார். எல்லா காரியங்களும் அவர் எனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நான் குறைவுபட போறது இல்லை. நான் என்ன சொல்ல, ஆடுகளை போல வழி தப்பி போகலாம். ஆடுகள் போல என்ன பண்ணலாம்? வழி தப்பி போகலாம். ஏதாவது புதருக்குள்ளேயோ குண்டுக்குள்ளேயோ போய் மாட்டிக்கலாம். பிரச்சனை போய் நானே இது பண்ணிக்கலாம். ஆனா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அந்த நான் யூடியூப் வீடியோ பாருங்க. அவர் சொல்றாரு, அது ஒரு வீடியோ பாருங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? ஆடு ஒரு பழத்துல சிக்கிட்டு இருக்குது, எடுத்துட்டு வெளியே விடுறாரு. திருப்பி குச்சி அந்த பழத்துல விடுது. திருப்பி குச்சி என்ன பண்ணாரு? பழத்தை விடுது. யோசனை. ஆமா, அது உண்மை. அதுதான். என்னதான் இது பண்ணாலும் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்தவ என்ன பண்றோம்? போயிட்டு அங்கதான் என்ன பண்றோம்? விழுறோம், பாவத்துல விழுறோம், அதை பற்றி தான் இருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டு ஒரு நல்ல ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாரு. நான் உங்களோட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை காப்பாற்றுறேன், உன்னை நல்ல இடத்துல நான் வைக்கிறேன்ற. நான் எனக்கு வேணாம், எனக்கு அதுதான் வேணும் சொல்லி உங்களுக்கு அவங்க பேர் நம்ம குதிக்கிறோம். நல்ல நீர் பாய்ச்சலான தோட்டத்தை நான் உனக்கு தரேன்றாரு, வற்றாத நீருத்தை தரேன்றாரு, அமர்ந்த தண்ணீர் தரேன்றாரு. நல்லா நீ புசிப்பா, நல்லா குடிப்பா, உனக்கு எல்லா காரியங்களும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இல்ல எனக்கு அதுதான் வேணும், நான் போய் என்ன பண்றேன்? குதிக்கிறேன், எங்கேயாவது போய் முள்ளில் போய் மாட்டிக்கிறேன். நல்ல புல்லான இடத்துல, நல்ல பசுமையான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, வைக்கிறேன்றாரு.
அங்க கொண்டு போய் வழி நடத்தி கொண்டு போறேன்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம பாதை நமக்கு என்ன வேணுமோ நம்ம என்ன வழி நடத்த தேவையில்லை. எனக்கு யாரும் தேவையில்லை. ஒரு ஆளை போலதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கடற்கடல் போய் என்ன பண்றோம், மாட்டிடும். ஜெபம் வந்து நீங்க ஜெபிக்கவில்லை என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவரோட பலன் எனக்கு வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க. பரிசுத்த ஆவியோட வழி நடத்துறது எனக்கு தேவையில்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியோட வழி நடத்தல் அவனுக்கு வேண்டாம்னு அவனே என்ன பண்றான், ஒதுக்க நீங்க எனக்கு வேண்டாம். அதனால அனுதின காலை ஜெபம் அவசியம், அனுதின ஜெபங்கள் அவசியம். ஒவ்வொரு நேரம் ஜெபிக்கணும், எப்பெல்லாம் தோணுதா ஜெபிக்கணும். ஜெபம் நல்லது, ஜெபிப்பது நல்லது. எல்லா வேளையிலும் எல்லா நேரத்திலும் நான் ஜெபிப்பேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம். நான் என்ன வேலை செஞ்சாலும் நான் ஜெபிப்பேன். நான் எல்லா காரியத்திலும் நான் துதிப்பேன். ஏன்னா அவர் அதுக்குதான் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஹலோ, உங்களை உருவாக்குறது எதற்காக? அவரை துதிப்பதற்காக. தேவதூதர்கள் துதிக்கிறார்கள், ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஓசனா 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 ஓசனான்னு சொல்லி அவருக்கு பக்கம் ஓசனா சொல்லி துதிச்சுட்டு இருக்கிறார்கள். பாடல ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஆனா வந்து என்ன பண்றோம், எனக்கு மாம்சம் 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 தான் வேணும். மனுஷன் தான் மனுஷன் 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 மனுஷனை பிரியப்படுத்துறது, ஆண்டவரை பிரியப்படுத்துறது இல்லை. பிரியப்படுத்த முடியாது. ஆண்டு பிரியமா நடந்துக்க முடியல. ஆண்டு பார்வைக்கு உண்மையா நடந்துக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு சரியில்லை சரியில்லை சரியில்லை. அங்க இருக்கிறவங்க இவங்க இருக்கு, இங்கே அவனை ப்ளீஸ் பண்ணலாமா, இவனை ப்ளீஸ் பண்ணலாமா, இந்த ஆட்களை இந்த ஆட்களை பிடிச்சா அந்த இது நடக்கும், இந்த ஆட்களை பிடிச்சா அந்த காரியம் நடக்கும். எனக்கு இந்த 666 நம்பர் தெரியும் இல்லையா? 666 பிசாசோட நம்பர், அந்தி கிறிஸ்துவோட நம்பர். இந்த 666 வந்து நியூமரிக்கல் வேல்யூ. நமக்கு கவனிக்கலாம். நியூமரிக்கல் வேல்யூ வந்து என்னன்னா எபிரேய காரியங்கள்ல அந்த நியூமரிக்கல் வேல்யூல ரோமன் நியூமரிக்கல் வேல்யூ அப்படி சொல்றோம். ரோமன் நியூமரிக்கல் வேல்யூல நம்ம 6 என்று சொல்லும்போது மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணார், 6வது நாள்ல மனுஷனை உண்டாக்குனார். இப்போ மனுஷன் அது மாம்சம் இல்லையா, ஃப்ளஷ். 3 வாக்கு. அப்போ நம்ம ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கறதுன்னா பரிசுத்தத்துல வாழணும்னு விரும்புறாரு. பரிசுத்தர் 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 அவரை நான் துதிக்கணும். ஆண்டவர் நம்ம பரிசுத்தத்துல வாழணும்னு விரும்புறாரு. நம்ம ஆத்மா தேவனை நோக்கி கதறி கொண்டு இருக்கணும். அதுதான் அவர் என்ன பண்றாரு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பிசாசு என்ன பண்றாரு, இது டைவர்ட் பண்ணலாம். மாம்சம் மாம்சம் பிளஷ், ஆவி இல்லாம வெறும் சரீரம் இருந்தா அவன் யாரு, மிருகம். உணர்ச்சி இல்லாம வெறும் சரீரத்தை இருந்தாதான் மிருகம். சரீரத்தை நம்பி சரீர பலத்தை நம்பி அவனை நம்பி வேற எதுவுமே இல்லை. ஆண்டவன் நம்பி இல்லாதபடி வெறும் தன்னை நம்பி இருக்க முடியாத பிசாசு என்ன பண்றான், மாற்றான். அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, விழுறாங்க. பிசாசோட மைண்ட் செட் அதுதான். அவங்க லைட்டா ட்ரீட் பண்ணி விடுவான். எது உனக்கு இம்பார்ட்டன்ட், நீ தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். என் சரீரம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், நான் தான் இம்பார்ட்டன்ட். பரிசுத்தர் 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 என்று சொல்றதுக்கு பதிலாக நான் 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 இது சொல்ல வைக்கிறான். ஐ ஆம் இம்பார்ட்டன்ட், ஐ ஆம் இம்பார்ட்டன்ட், நான் முக்கியம். அப்படியே மாத்திடுறான், டோட்டலா மாத்துறான். அதனால என்ன பண்றான், கடைசி காலத்துல அவன் நான் சொல்லிக்கிறான். என்ன பண்றான், அவன் பக்கம் வலிக்கிறான். நம்ம நான் சொல்றாங்க பரிசுத்தர் 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 சொல்றது வந்து கும்பல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதுல ஒரு ஆளா இருந்துடணும். அதான் அவங்க நம்ம சேஃப். அல்லேலூயா. அதனால அடுத்த என்ன பண்ண, அவரை தேடுறது நல்லது, அவர் துதிக்கிறது நல்லது, அவர்கிட்ட விண்ணப்பிக்கிறது நல்லது.
பாட்டுக்கு பரிசுத்த கூட்ட நடுவில் ஜோதி தீர்த்த ஜோதியே வேலை அடியா நெஞ்ச மாறிடோ. பரிசுத்த கூட்ட நடுவில் அந்த என்ன பண்றாரு? ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. அவர் எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். நம்மளை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். ஆனா நம்ம மாம்சத்தை கவனிங்க. நம்ம என்ன பண்ணோம்? மாம்சத்தை விரும்புகிறோம். நம்ம சரீரத்தை விரும்புகிறோம். சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிய மாட்டேங்குது. நம்ம அணுகின தேவையை நம்ம சரீரத்தை நம்பி இருக்கிறோம். சரீர பலத்தை நம்பி இருக்கிறோம். நான் என்னோட இடத்துல நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். நான் தான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு போடுறேன். நான் தான் குடும்பத்தை நான் எல்லாம் நடத்துறேன். நான் தான் எல்லாம் பண்ணுறேன். நான் தான் எல்லாம் செய்கிறேன். இதெல்லாம் செய்றீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கல. ஆனால் உங்களுக்கு பலத்தை தருகிறது யாரு? உங்களுக்கு அந்த தாளத்தை தருகிறது யாரு? நீங்க உங்க தாளத்தை நீங்களே இது பண்ணிக்கல, டெவலப் பண்ணிக்கல. யாரும் அவங்க டேலண்ட அவங்களே டெவலப் பண்ணிக்கவே இல்லை. அவர் கொடுக்காம எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு கொடுக்காம எதுவுமே நம்ம வாங்க முடியாது. நம்மளே நம்ம உருவாக்கிக்க முடியாது. எந்த தாளத்தும் அவர் கொடுக்குற அவர் உருவாக்கி வைத்ததை தான் நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம். ஆனா நம்ம மகிமைப்படுத்துறது யாரு? நம்மளை மகிமைப்படுத்துகிறோம். நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன். ஆண்டவரை விட்டுடுறோம், அந்த பரிசுத்தரை விட்டுடுறோம், கொடுத்தவரை விட்டுடுறோம். அங்கதான் விழுகிறோம். நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 31 இருந்து வாசிக்கணும். 31ஆம் வசனம். மத்தேயு 6:31. எண்ணத்தை உட்போம் என்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள், இவையெல்லாம் அவங்களும் நாடுறாங்க. கவனிக்கணும். அஞ்ஞானிகளும் என்ன பண்றாங்க? நாடுறாங்க. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை இது பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன செய்வோம். இதேதான் எல்லார் வீட்லயும் நடக்குது. இதையும் என்ன பண்றாங்க? உலகத்தானோ அதேதான் நாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வாரம் முழுக்க பெரிய போராட்டம். பெரிய போராட்டம். ஒன்று விட்டு இன்னொரு பிரச்சனை, இன்னொரு விட்டா இன்னொரு பிரச்சனை. எங்கிருந்து எப்படி எல்லாம் என்ன வந்து அடிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. மாறி 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 வந்து அடிச்சு பயங்கர போராட்டம். ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. கரண்ட் பில் வந்து 8000 கிட்ட வந்துச்சு. 100 வாரி போடுச்சு. அப்படிதான் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா அப்படி வந்துட்டே இருக்கு. இந்த வாரத்துல திரும்பி அடி வாங்க மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறது? இந்த யோசிச்சேன், வாடகை எப்படி கட்டுவேன் ஆண்டவரை? இந்த மாதம் வாடகை எப்படி கட்டுவேன்? கையில் ஒரு பைசா இல்லையே, எதுவுமே பண்ணல. நான் என்ன செய்வேன்? என்னத்தை பண்ணுவேன் ஆண்டவரை? அப்படிதான் நான் கேட்டுருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து ஏன் கேட்கிறேன்னு, ஏன் இந்த மாதிரி பண்றேன், ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்? நான் கேட்டது இதுக்கு நான் என்ன கேட்டேன்னு எனக்கே தெரியல. ஆனா அடுத்த நாளே 1ஆம் தேதி கையில ஒண்ணுமே இல்லை, ட்ரை ஆயிடுச்சு, டோட்டல் ட்ரை ஆயிடுச்சு. 2ஆம் தேதி என் கையில எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, வாடகை வந்துச்சு கட்டிட்டேன். கிலோ கிடையாச்சு. தேவையை சந்திக்கிறது. அல்லேலூயா. நிறைவானவர் இருக்கும்போது குறைவுபட விட மாட்டார். அல்லேலூயா. நிறைவானவர் இருக்கும்போது குறைவுபட விட மாட்டார். கையேந்த விட மாட்டாரு. அல்லேலூயா. கையேந்த விட மாட்டாரு. கடன் வாங்க விட மாட்டாரு. அது மீறி அதான் சொல்ல வழி தப்பி போற ஆடு போல அதை மீறி நம்மளே என்ன பண்றோம்? போய் குதிச்சிடும். நம்மளே போய் குதிக்கிறதுனால நம்ம போய் மாட்டிக்கிறோம். திருப்பி யார் வீட்டுக்கு கொண்டு வர்றது? அந்த வீட்டுக்கு கொண்டு வர பாப்பா பாப்பா பல பாப்பா அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. நான் வழி இல்லை, மெய்ப்பன் அவர் தானே, உதவுறார் அவர் தானே, தேவையை சந்திக்கிறவர் அவர் தானே,
திரும்பி திரும்பி பண்றாரு, திரும்பி திரும்பி விழுறோம், திரும்பி திரும்பி என்ன பண்றாரு, தூக்கி விடுகிறாரு, உயர்த்தி வைக்கணும்னு விரும்புறாரு. இப்போ நம்ம என்னத்தை குடிப்போம் என்னத்தை குடிப்போம்னு சொல்லிட்டு எதை குறித்து நம்ம குழம்பிட்டு இருக்கோம். அதுவும் அநியாயங்களும் என்ன பண்றாங்க, தேடுறாங்களே. வாசிங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று. உங்களுக்கு இது தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஹலோ, நீங்க யோசிக்கிறது முன்னாடி அவர் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கிறாரு. உங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்பாகவே ஏற்கனவே அவரு யோசிச்சு வச்சிருக்கார். அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் அவைகளுக்குள்ள கவலைப்பட்டுகிறோம். போதும். அல்லேலூயா. இன்னைக்கு பாடுபடுறீங்களா? இன்னைக்குள்ள காரியங்களுக்காக இது பண்ணுங்க. இன்னைக்குள்ள காரியங்களுக்காக இது பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. உங்கள் பிரயாசம் விருதாவாய் போகாது. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாளைக்குள்ள தேவைகள் அது சந்திக்கப்படும். அதுக்குள்ள தேவைகளை அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஏற்கனவே அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்குள்ள காரியங்களை எப்படி நடத்துறாரு? நல்லதா நடத்துறாரு. நல்ல சாப்பாடு இருக்குதா? நல்ல வீடு இருக்குதா? வீட்டுல நல்ல ஏசி இருக்குதா? எல்லாம் இருக்குதா? அதுக்குள்ள தேவை சந்திக்கப்படுதா? நல்லது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நன்றி செலுத்திட்டு நல்லா வாழுங்க. நாளை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்குள்ள காரியங்கள் நாளைக்குரியது. அதுக்குள்ள காரியங்கள் அதாவது கவலைப்பட்டு இருக்கணும். உங்களை நடத்துகிறவர் அவரு, உங்களை போஷிக்கிறவரு அவரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறாரு. அல்லேலூயா. பிள்ளைகளை கண்டு கவலைப்பட தேவையில்லை. பிள்ளை ஃபீஸ் கண்டு கவலைப்பட தேவையில்லை. மேரேஜுக்கா அது கவலைப்பட தேவையில்லை. அவர் பார்த்துக் கொள்கிறாரு. அது தேவை அவர் சந்திக்கிறாரு. பிள்ளை இல்லையா, கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக் கொள்கிறாரு. கர்ப்பத்தை திறக்கிறவர் மூடுகிறவர் அவர். அல்லேலூயா. பிள்ளை விரும்புகிறவர்கள் அவர்கிட்ட முறையாடுங்க. அன்னாள் என்ன பண்றா, பொருத்தனை பண்ணிட்டு குழம்பிட்டு போனா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றா, என்னத்தை கேட்கறது தெரியல, குழம்பிட்டு போனா. ஏனி பார்த்துட்டு, என்னம்மா நீ குடிச்சிட்டு வரியாமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையா, என் கஷ்டத்தை நான் என்ன பண்றேன், ஆண்டுட்ட கொட்டிட்டு போறேன். வேற எங்க கொட்டுன்னு எனக்கு தெரியல. என் குழம்புல அழுக எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தெளிவு வந்தப்ப என்ன பண்ற, நான் பொருத்தனை பண்றேன். எனக்கு நீங்க பிள்ளை கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். எனக்கு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துடுறேன். உங்களுடைய ஆலயத்தை கண்டு இப்படி உழைத்துக்கிட்டு எல்லாமே உங்களுக்காக அவன் நிற்பான். யாரா இருக்க உங்களுக்காக நிற்பான். கொடுத்துறேன். பொருத்தனையை கேட்டாரு, பிள்ளையை கொடுத்தாரு. பொருத்தனையை நிறைவேற்றினான். பால் மறந்த உடனே என்ன பண்ணார், போய் முதல்ல கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது முன்னாடி அவங்க பிள்ளைங்களும் பிறந்தாங்க. அது 5 பிள்ளைங்க மேலே என்ன பண்ணாங்க, பிறந்தாங்க. நீங்க கவனிக்கணும். பொருத்தனைய ஆண்டவர் கேட்கிறார். இப்படி பொருத்தனைகளை ஆண்டவர் என்ன பண்றார், கேட்கிறார். அதை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். முதல்ல பொருத்தனை பண்ணா அதை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அது உண்மையா இருக்கணும். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். அனுதின காரியங்களை சந்திக்கிறார். இப்போ உங்கள் சரீர காரியத்துல நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம சேமித்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சேமித்து வைக்கிறது நல்லது. உங்கள் சரீரத்துக்காக சேமித்து வைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைக்காக சேமித்து வைக்கிறீங்க. அங்கே சேமிக்கணும், இங்கே சேமிக்கணும், பாதுகாத்து வைக்கணும். அதெல்லாம் ஓகே. அதான் 2வது காரியம் நம்ம பார்க்கிறோம். சரீர காரியங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அதாவது நம்ம அதையே நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, அதை நம்ம ப்ரிசர்வேஷன்
பாதுகாத்து வைக்கிறது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுகிறோம். ஒரு காரியத்தை பாதுகாக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். உபாகம் 2ஆம் அதிகாரம், உபாகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் 2:7. தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் அறிவார் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 காரியம் நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம்னா கையின் கிரியைகளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கையின் கிரியைகளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நிறைய நேரத்துல நான் எவ்வளவுதான் பாடுபடுறேன், எவ்வளவுதான் வேலை செய்யறேன், அதுக்குள்ள பலன் எனக்கு கிடைக்கலையே நம்ம யோசிக்கிறோம். இல்ல, உன் கையின் பிரயாசங்கள் விருதாவாய் போகாது. ஆசீர்வாதம் உண்டு, உழைப்புக்கு பலன் உண்டு. பலவீனப்படுறீங்களா? சுகவீனமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? அவரை நம்புங்க. என்ன பலப்படுத்தல் கிறிஸ்துவான எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்க. அவர்களே உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. அவர்களே உறுதியா இருங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அவர்களே உறுதியா இருங்க. கை கிரியைகளை நம்ம ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது என்னன்னா, அந்த வனாந்திர வழியில என்ன பண்றாரு? நடக்கிறார். வனாந்திர பாதை எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. வனாந்திர பாதை என்ன பண்றாரு? எல்லாருக்கும் உண்டு. வனாந்திர பாதை வறட்சியான பாதை. எப்போ எந்த நேரத்துல தண்ணி கிடைக்கும், எப்ப நேரத்துல தண்ணி கிடைக்கும் நமக்கு தெரியாது. எப்போ நமக்கு நம்ம திருப்தியாகும், எப்போ நமக்கு சோகமாகும், சோர்வாகும் நமக்கு தெரியாது. அந்த 40 வருஷமா அந்த வனாந்திர பாதையில ஆண்டு நம்ம நடத்துறாரு அப்படின்றாரு. எத்தனை வருஷம் அந்த வனாந்திர பாதை எல்லாருக்கும் உண்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த வனாந்திர பாதை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதையை அந்த இடத்துல போய் சேர்றதை காலதேசத்துக்கு சேர்ற வரைக்கும் அந்த பாதை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். கிறிஸ்தவ பாதை அப்படிப்பட்ட பாதை. எப்போ அதுலயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? போஷிக்கிறாரு. அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் என்ன பண்றாரு? போஷிக்கிறாரு. போஷிச்சாரா இல்லையா? காரையில வர வச்சாரா இல்லையா? மண்ணாவை கொடுத்தாரா இல்லையா? தண்ணி கேட்டது தண்ணி கொடுத்தாரா இல்லையா? ஆனாலும் உங்களுக்கு பத்தல முழுமுழுத்தாங்க. அந்த சந்ததி போக முடியல. அடுத்த சந்ததி தான் போச்சு. அவங்க பிள்ளைகள் தான் போனாங்க. ஹல்லேலூயா. அவரு நேற்று நடத்தினாருன்னா இன்னைக்கு நடத்துவார். இன்னைக்கு நடத்துறாருன்னா நாளைக்கும் நடத்துவார். அந்த விசுவாசத்துல வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நீங்க உறுதிப்படணும். அதுக்கு தான் இந்த வனாந்திரம். உங்க விசுவாசத்துல நீங்க குன்றி போக கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் குன்றி போச்சுன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. வனாந்திரத்தை கடக்க முடியாது. அங்கேயே மாண்டு போக வேண்டியதான். பாதியிலே வாழ்க்கை முடிஞ்சிடும். முழு பயணத்தையும் போக முடியாது. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கானானை அடைய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம விக்கிர அடிச்சுக்கு ஒரு கானானை வச்சிருக்கிறாரு. இந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவர் எப்படி கொண்டு வராரு? நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம இஸ்ரவேல் ஜனங்க போலதான் நம்ம விக்கிர அடிச்சு நடத்திட்டு போறாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடத்திட்டு போவோம் அப்படிதான் நடத்துறாரு. நம்ம அழகா இருந்தோம், நல்ல ஒரு இடத்துல இருந்தோம். ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் ஒன்றும் அதுவும் இல்லை, சபை நடக்கல, எதுவுமே போல. அப்புறம் திருப்பி வந்து சபை நடந்தது. ஏசி ஹால்ல சேர்லாம் போட்டு அதெல்லாம் பயங்கரமா அதெல்லாம் வந்து உட்கார்ந்தீங்க. நடந்ததா இல்லையா? அங்க காசு கிடைக்கும் நான் தான் எல்லாம் தெரியும். வாரம் கையில கொடுக்குற காணிக்க அப்படியே போடுவேன். நான் யோசிச்சு பார்ப்பேன். அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட நம்ம வந்து
இது ஏதாவது சரமம் கொடுத்துக்கலாமே, பரவாயில்ல. ஆராதிக்கிற ஒரு இடம் கிடைச்சது ஆண்டவர்கிட்ட. அங்க நிரந்தரமா இருக்க முடியல. வாரம் வந்து அவங்க ஆராதிச்சோம் இல்லையா? அப்படிதான் நடத்துறாரு. நம்ம நடத்துறாருமா, ஒவ்வொரு சூழ்நிலையும் நடத்தி கொண்டுதான் இருக்காரு. குறைவுபட வைக்கல. அங்கிருந்து ஆண்டவர் என்ன பண்ண, திருப்பியும் கேமரா கொண்டு வந்தாரு. மொட்டை மாடி, அந்த மாடியில பிளாஸ்டிக் ஷீட்ல மழை தண்ணி சொட்டும், நம்ம அப்படி வச்சுக்கிட்டு பூச்சி வச்சு ஆட்டி இது பண்ணிட்டு நாளை தூக்கி தண்ணி இது பண்ணிட்டு இபிஎஸ் நடத்தணும். அந்த இடத்துல மழையிலையும் அங்கேயும் ஆண்டவர் இருந்தார். அந்த மாதிரி சூழ்நிலையும் ஆண்டவர் ஆராதிக்க வச்சாரு, ஒருமனப்படுத்தினாரு, சபையை ஒருமனப்படுத்தினாரு. சபை மக்களை உங்களை ஆண்டவர் எல்லாம் ஒருமனப்படுத்தினாரு. அங்க நீங்க ஜெபிச்சிங்க, நீங்க ஆண்டவரே சபை கொடுங்க, சபை கொடுங்க, சபை கொடுங்கன்னு ஜெபிச்சிங்க. பயரா இருந்தீங்க. பிரச்சனை வரும்போது பயராதீங்க, நல்ல ஊர்மனப்பட்டீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்தாருப்பா, ஜெபித்ததுக்கு பலன் கொடுத்தாரு. இந்த இடத்த கொடுத்தாரு, ஒரு கூரையை கொடுத்தாரு. தேவைகளை சந்திச்சாரா இல்லையா? இங்க கொண்டு வந்தாச்சு. இது நிலையில்லாத இடம் தான், ஆனாலும் கொடுத்தாரு. ஆராதிக்கிறதுக்கு இடத்தை கொடுத்தாரு. கேட்டீங்களே, கொடுத்தாரு. கேளுங்கள் கொடுக்க கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? இது இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை விட ஒண்ணு பெருசா வேணும் நம்ம கேட்கிறோம், அதையும் கொடுப்பாரு. எனக்கு என்னன்னா கேட்கிறேன், நிரந்தரமான இடத்தை தாங்க ஆண்டவர். எனக்கு காணான தாங்க, இந்த வனாந்திரம் போதும். எல்லா சூழ்நிலையும் பார்த்தாச்சு. மலையிலையும் உட்காந்து ஆராதிக்க முடிஞ்சுது, இங்க அனல்ல உட்காந்து ஆராதிக்க முடியுது, எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்க முடியுது. பாதையில வரணும், பாதையில இருக்க வராங்க போறாங்க, அதெல்லாம் உண்மையா ஆராதிக்கும் போது அதுக்கு பலன் கண்டிப்பா உண்டு. உண்மையா தேடுவேன், அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எந்த சூழ்நிலையும் அவரை ஆராதிப்பேன், எந்த சூழ்நிலையும் அவரை தேடி ஓடி வருவேன், நேரத்தோட ஓடி வருவேன், அவர் ஆராதிக்க ஓடி வருவேன். ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும். என் தேவன் என்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நேற்றைக்கு எப்படி வழி நடந்தாரோ இன்னைக்கும் அவர் வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் இனிமேலும் வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என்னை நடத்துகிறவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. குறைவுபட மாட்டேன், என் மனாந்திரம் மாறும். அல்லேலூயா. 40 வருஷம் உன்னோட இருக்கின்றார். உன்னோட தான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எத்தனை காலங்களில் நான் போனாலும் நான் உன்னோட கூட தான் என்ன பண்றேன், இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளோடு இருக்கிறவர் என் தேவன் என்னோடு எப்பொழுதும் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இருக்கும்போது நான் குறைவுபட மாட்டேன். 4 காரியம் இருக்குல்ல, நான் குறைவுபட மாட்டேன், நான் குறைவுபட மாட்டேன். அல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்துல 25ஆம் வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 37:25. புதுமையுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட மாட்டான், கைவிடப்படுவது இல்லை. அல்லேலூயா. அவன் சந்ததி அலைந்து திரிகிறது இல்லை, அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, அலைந்து திரிகிறது இல்லை, ஆசீர்வதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. உங்களோடு இருக்கேன்னு சொல்லுகிறாரு. அல்லேலூயா. நீதிமான் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அவள் பிள்ளைகள், அவன் சந்ததி அப்பத்துக்கு என்ன பண்ண இணைந்து திரிகிறது இல்லை, குறைபட விட மாட்டா, சும்மா இருக்க விட மாட்டா. ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டு தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல
84ஆம் சங்கீதம் என்ன வசனம் இது? 84ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமை அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். ஹல்லேலூயா. நமக்கு முதல்ல இங்க 3 காரியங்களை சொல்லிருக்கா. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். முதல் காரியம் என்னது? சூரியனும் கேடகமானவர். ஹல்லேலூயா. அவர் பிரகாசிக்கிறார் என் வாழ்க்கையில, என்னை பாதுகாக்கிறார். 2 காரியம். முதல் காரியத்திலே முதல் பாயிண்ட் அவர் என்னை பிரகாசிக்கிறார், எனக்கு வெளிச்சத்தை தருகிறார், அதை பாதுகாக்கிறார். கேடகம் என்று சொல்வது பாதுகாப்பு இல்லையா? சூரியன்னா பிரகாசம். எனக்கு எல்லாம் தெரியுது. சூரியனுக்கு கீழே எதுக்கு மறைவா இல்ல. ஹல்லேலூயா. சூரியனுக்கு கீழே எதுக்கு மறைவா இல்ல. எல்லாம் வெட்டங்கரையா இருக்கும், எல்லாம் வெட்ட வழியா இருக்கும். ஹல்லேலூயா. 2வது காரியம் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுகிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபையை நமக்கு தருகிறாரு, அவர் மகிமையை நமக்கு தருகிறாரு. அவருடைய மகிமை, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. என்னோட மகிமை என்னுடைய கிருபை எனக்கு தரதில்ல, அவருடைய மகிமையும் அவருடைய கிருபை எனக்கு என்ன பண்றாரு? தருகிறார். உத்தமமா நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குகிறார், வழங்காதிரார். ஹல்லேலூயா. நன்மையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு? உத்தமமா நடக்கிறதுக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு. உத்தமம் என்று சொல்லும்போது உண்மையாய் அவருக்கு முன்பாக நேரா எந்த ஒரு தப்பு இல்லாம பிழை இல்லாம நடக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? நன்மையை வழங்குகிறார், நன்மையை கொடுக்கிறார். அப்போ எனக்கு பாதுகாப்பு இருக்குது, எனக்கு எல்லாம் வெளிச்சமா ஆண்டு என்ன பண்ண மாற்றார், என் இருளை வெளிச்சமா மாற்றார். நான் எல்லாம் தெளிவா எனக்கு எல்லாம் தெளிவா தெரிகிறது. எனக்கு எந்த ஒரு காரியமும் என் எதிர்காலம் எனக்கு தெளிவா தெரிகிறது. எனக்கு குறித்து பயமே இல்லை, எதிர்காலத்து குறித்து பயமே இல்லை. அவர் என்னை பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறாரு. என் வாழ்க்கையில வெளிச்சமா அவர் இருக்கும் போது நான் பயப்பட தேவையில்லை. இருளை கண்டு பயப்பட தேவையில்லை, இழப்பை கண்டு பயப்பட தேவையில்லை, இழந்து போயிடுவேனோன்னு கண்டு பயப்பட தேவையில்லை, தொலைந்து போயிடுவோமோன்னு பயப்பட தேவையில்லை. அவன் வெளிச்சம் போட்டு காட்டுவார். அவர் சூரியனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை மகிமை எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 3வது காரியம் என்னன்னா ஆவிக்குரிய மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏற்பாடு நமக்கு காரியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கார். 34ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்கள். 34ஆம் சங்கீதம். இது வாசம் அப்படி சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், யாரும் சொல்லலையே. என்ன சங்கீதம் 34:10 டக்குனு வந்துடும். சிங்க குட்டிகள் காய்ச்சலிருந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும். அப்போ கர்த்தரை தேடும் போது என்னோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அந்த நன்மை குறைபடாதுன்னு சொல்லும் போது எனக்கு எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எனக்கு என்ன பண்ணும்? நடக்கும். ஆவிக்குரிய காரியங்கள். நான் தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியோடு உண்மையோடு நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் துதிக்கிறது யாரு? தேவன் துதிக்கிறேன். தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் நான் எப்படி இருக்கேன்? ஆவியோடு உண்மையோடு நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். நான் அவர் உண்மையா தேடும் போது அவர் எனக்கு எல்லாம் சின்ன பண்றாரு, அருளுகிறார். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. என் வாழ்க்கையில் நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. இது ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கணும். ஒரு நன்மையும் குறைபடாது. குறைவு இருக்காது. குறைவு இருக்காது. தெய்வீக ஏற்பாடு ஏற்கனவே எனக்காக ஆயத்தமா இருக்குது. ஹல்லேலூயா.
தெய்வீக காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் ஏற்கனவே அவர் என்ன பண்ண எனக்கு செய்து வைத்திருக்கிறார். அதனால நான் குறைபட போறது இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ எப்போ ஒரு நாளை குறைபடாது. சத்தம் வரலையே, தேடுனீங்கன்னா சத்தமா சொல்வீங்க. கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நான் கர்த்தரை தேடுனேன்னா எனக்கு நன்மை குறைவு படாது. எனக்கு நன்மை நிறைவா இருக்கும். தேவனுடைய நன்மை எனக்கு நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவராயும் பெருகிறவராய் இருக்கும்படியாக உங்களிடத்தில் ஹல்லேலூயா. சகலவித கிரியைகள், சகல நிறைய காரியம் வந்து சகல வித எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்காத காரியங்கள் நிறைவாய் நமக்கு என்ன தருகிறார். நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை நிறைவாய் நமக்கு என்ன தருகிறார். அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். ஒரு அற்புதம் நடக்கணும்னா, வாழ்க்கையில அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னா, அப்போ அவரை நம்பணும். அவர் நம்பணும். அவர் பின்ன அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். எல்லா காரியங்களும் அவர் என்ன செய்யறாரோ அதுபடி நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். அப்ப செய்யணும் என்று சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. நம்ம நினைச்சு பார்க்காத காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது. நம்ம வாழ்க்கையில நடத்தி காட்டுறாரு அவரு. ஹல்லேலூயா. அது வாசிப்போமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அப்ப நீங்க எப்படி இருக்குமா? சம்பூர்ணமுள்ளவராயும் பெருகிறவராயும் இருக்கும்படியாக உங்களிடத்தில் சகலவித கிருபையும் ஹல்லேலூயா பெருகிறார், பெருக்கிக் கொண்டே இருக்கிறார். என்ன அதிகரித்துக் கொண்டுதான் இருக்குது லைஃப்ல. அடுத்த வருஷம் இருக்கா? அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? எல்லா காரியங்களும் நிறைவாய் நடத்துறார். ஹல்லேலூயா. குறைவு இல்லை, எனக்கு குறைவு இல்லை. அவர் ஏற்படுத்தி இருக்கிற காரியம் எல்லாம் அதன் வேலையில அதன் காலத்துல அது கேட்டபடி ஆர்டர் என்னப்படாது செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. நம்ம புலம்ப தேவையில்லை. லைனா சொன்னா என்ன பண்ண தேவையில்ல, புலம்ப தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குதே, சூழ்நிலை இப்படி இருக்குதே, இந்த மாதிரி சுற்றி இருக்கு எல்லா காரியமும் பேசுறாங்களே, இந்த வார்த்தை விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னை குறித்து ஏன் குட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க என்ன பண்ண தேவையில்லை, சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், குத்துறவங்க குத்திக்கிட்டு போட்டோம், காயப்படுறவங்க காயப்படுத்திட்டு போட்டோம். நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களாய் நடக்கும். ஏதிக்கு அப்பாற்பட்ட காரியங்களாய் என் வாழ்க்கையில நடக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் நம்புகிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்மையாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபைகளை பெருகிக் கொண்டே இருக்கிறார். அவர் கிருபை மாத்திரம் போதும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயிலங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயிலங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ
பூரணமாயிரங்கும். அல்லேலூயா. உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கொள்ளின் மகனே. கல்வாரி சிலுவையினாலே உலகத்தை நான் என்ன பண்ண ஜெயித்தேன்றார். அவர் எல்லாத்தையும் நமக்கு ஜெயித்து நமக்கிட்ட கொடுத்துருக்கிறார். உலகத்தை கொண்டு பயப்பட தேவையில்லை. துயரம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, கவலை இருக்கு, பயப்பட தேவையில்ல. அவர் உலகத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. நம்மளை ஜெயித்து கொள்ளுகிறவராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பிரபுக்களும் ஆசாரியருமாய் நம்மளை மேன்மையாய் வைக்க அவர் சுத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முன்னாடி சேத்துல கிடந்தோம், ஒண்ணும் இல்லாம இருந்தோம். எல்லாத்தையும் உதவி தள்ளி வச்சுட்டு அல்லவா ஆண்டவர் ஏற்படாரு தூக்கி மேல நிப்பாட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் ஆண்டு உயர்த்த அவர் சுத்தமா இருக்கிறாரு, உயர்த்திக்கிட்டே போவாரு. அல்லேலூயா. குறைவு கிடையாது. அந்த அறிக்கை உங்கள் வாயில நம்ம இருக்கணும், உணர்வுல இருக்கணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சந்தேகப்படக்கூடாது. வார்த்தை கேட்டீங்க திருப்பி போயிட்டு அதே மாதிரி போலிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. திருப்பி அதுவும் நான் சொல்றேன், விசுவாசம் உள்ளவரா இருக்கும், தேவ மகிமை காண்பீங்க. அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவ மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பு பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். இந்த வாழ்க்கையிலே புரோஜனமாக இருக்கும் நான் நம்புறோம் ஆண்டவர். மற்ற ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க, ஒரு தடைப்பட்ட ஒவ்வொருத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வார்த்தை கேட்கக்கூடாமல் அதுவே சத்ருவன் முடக்கி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றி கொடுக்கிறார்கள். வருகிற வாரங்களிலே எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவர். அதாவது ஒவ்வொரு உள்ளதையும் நீங்கள் விடைப்படுங்க ஆண்டவர். சபைக்கு வருகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை உணரத்தக்கதா என்பதை ஒரு வாழ்க்கையை மாற்றி விடுகிறார்கள். அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. அதுவே நாங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியம் செய்ய நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு ஒரு இடத்தை நீ ஆயத்தம் பண்ண வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இதை விட மேன்மையான இடத்தை நீ வைத்திருக்கீங்க நான் தெரியும் ஆண்டவரே. அது சீக்கிரம் எங்களுக்கு காட்டுங்க, எங்கள் கண்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. அது ஆச்சரியமாய் நீ நடத்துவீராக, அதிசயமாய் நீ நடத்துவீராக. என்னேலும் ஆண்டவரே வளர கிருபை செய்வீராக, பெருக கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கூட இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, நன்மை குறைவாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, மேன்மேலும் வளர கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கை பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே குறைகள் எல்லாம் நிறைவாக்கட்டும். அந்த நீர் ஆண்டவரை பலப்படுத்துங்க, பலபூர்வமாய் விலகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, பலபூர்வமாய் விலகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, பாதுகாக்கப்படட்டும். எந்த நோய் வெளியில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவான் வெட்கப்பட வேண்டும். எல்லா வட்டங்கள், பொறாமைகள், தீயபாவைகள், தீய பேச்சுகள் எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளுங்க. எங்கள் வாயிலும் எங்கள் நாமங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. நாங்களும் அந்த தவறாத காரியங்கள் நாங்கள் பேசாதபடி, தேவையில்லாத காரியங்கள் அந்த எங்கள் வாயில அலுவலில் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் அடுத்த தலைமுறைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கூட நடத்துங்க, குறையில்லாதபடி செய்கிறாங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. தூத்தி கடமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை கேள்வி நல்ல பிதாவே. ஆமென். வெறுமாய் நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னோர்களே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மட்டுமல்ல இருப்பதாக. ஆமென். ஆமென்.